ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ஆனியன் எக் கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க. ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த கட்லெட்டை நம்ம ஈவினிங் ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சைட் டிஷ்ஷாக கூட எடுத்துக்கலாங்க. சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இதை லஞ்ச் பாக்ஸில் நீங்கள் சைட் டிஷ்ஷாக கூட வச்சு கொடுக்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கட்லெட் வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. வாங்க இந்த கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆனியன் எக் கட்லெட் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 முட்டையை எடுத்து நல்லா வேக வச்சுட்டு ஒரு முட்டையை 4 ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்கள் ஃபேமிலி தகுந்த மாதிரி நீங்கள் முட்டையோட அளவை கூட்டிக்கோங்க. இப்போ அகலமான மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் கேரட்டை இந்த மாதிரி துருவி சேர்த்துருக்கீங்க. கப் அளவில் அரை கப் இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்ல கை வச்சு அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வர்ற அளவுக்கு நல்ல அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த கட்லெட்டுக்கு தண்ணியே சேர்க்க போகிறதில்ல. அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதுமானது. அதனால் நல்ல அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் நம்ம தண்ணியே சேர்க்கல. எந்த அளவுக்கு கையில் ஈரப்பதமாக இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு தான் அங்கே இருக்கணும். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் 5லிருந்து 6 டேபிள் ஸ்பூன் நான் கடலை மாவு சேர்க்குறேங்க. கப்பில் பார்த்தீங்கன்னா அரை கப் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன். எல்லா பொருட்களையும் ஒரே ஸ்பூனில் அளந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்குறேங்க. நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸியில் 2 பல்ஸ் விட்டு எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்ஸில் 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த சீரகம், சோம்பு, கருவேப்பிலை சேர்றச்ச இந்த கட்லெட்டுக்கு ரொம்ப அருமையான மனம் கொடுக்குங்க. நெக்ஸ்ட்டு 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 கைப்பிடி அளவு புதினா எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அந்த வெங்காயத்தோட ஈரப்பதத்தில் தாங்க இந்த மாவு நல்லா ஈரமாகணும். நெக்ஸ்ட்டு இது கூடயே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல. ஆனால் இந்த அளவுக்கு ஈரமாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. அதனால் 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேங்க. சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. பாருங்கள், மாவு இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிக்கோங்க. ரொம்ப உங்களுக்கு கையில் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 கையிலையும் ஆயில் தடவிக்கோங்க. தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க. தட்டிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எக் ஸ்லைஸை ஒரு ஸ்லைஸை எடுத்து உள்ளே வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருங்க. தேவைன்னா இன்னும் கொஞ்சம் மாவை எடுத்து நல்லா மேலாப்பில் ஸ்டஃப் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம சீல் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் தட்டிட்டு உள்ள எக்கை ஸ்டஃப் பண்ணிடலாங்க. நல்லா இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணிடுங்க. நல்லா சீல் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லா மாவுகளையும் இதே மாதிரி எக்கை உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிட்டேங்க. இப்போ இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நல்லா செட் ஆயிருங்க. கொஞ்சம் கூட கையில் ஒட்டாது. இப்போ பாருங்கள், நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், நல்லா செட் ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட கையில் ஒட்டலை பாருங்கள். ஸோ 15 மினிட்ஸ் வச்சா போதுங்க ஃப்ரீசரில். இப்போ பாருங்கள், நம்ம கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் பொரிக்க தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. மிதமான தீயில் வச்சு ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த உருண்டைகளை 2 போட்டுடலாங்க. உங்கள் கடாய்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருண்டைகளை போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் கண்டிப்பாக சிம் டு மீடியமில் தாங்க இருக்கணும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே சட்டுன்னு கருகிரும். அந்த உள்ளே இருக்கிற கடலை மாவுலாம் வேகாதுங்க. ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரித்து எடுத்தால் தான் நல்லா உள்ளே இருக்கிற கடலை மாவுலாம் நல்லா வெந்து நமக்கு இந்த கட்லெட் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம போட்ட உடனே திருப்பி போடாதீங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் அந்த பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ திருப்பி போடுங்க. நல்லா செவந்துருச்சு. அதே மாதிரி திருப்பி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க.
பாருங்கள் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி லைட்டாக நல்லா அதை ரொட்டேட் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா ஈக்குவலாக வெந்து கிடைக்குங்க. நம்ம போடும்போது நல்ல ஏர் பபிள்ஸ் இருக்குங்க. இப்போ பாருங்கள் போக போக நல்ல அந்த ஏர் பபிள்ஸ்லாம் ஒரு 95% அடங்கிருங்க. அப்படி அடங்கிருச்சுன்னா நல்ல அந்த கட்லெட் வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, அந்த ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக வந்துருச்சு. அந்த ஏர் பபிள்ஸும் ஒரு 95% அடங்கிருச்சுங்க. இதுக்கு மேலே விட்டோம்னா கருகிரும். இப்போ நம்ம எடுத்துடலாங்க. இதே மாதிரி மிதமான தீயில வச்சு எல்லா கட்லெட்டையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இதை ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கலைங்க. ஏன்னா நம்ம இதில் தண்ணியே ஊற்றலை, அதனால் கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்கலைங்க. இதே மாதிரி ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கட்லெட் எந்த அளவுக்கு நல்லா வெளியே கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா உள்ளெல்லாம் வெந்துருச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து டொமேட்டோ சாஸ் கூட சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுவை அறிந்துட்டு சுவைத்து பாருங்கள்.